பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு சார்பாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடந்து வந்த நிலையில இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தமிழக மாநில குழு பொதுக்கூட்டம் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்களோட தலைமையில கோவில்பட்டியில நடந்துச்சு. திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேலும் இந்த கோரிக்கைகள் குறிச்செல்லாம் நாங்கள் நிதித்துறை கிட்ட கலந்து பேசி கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கொடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்த தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரும் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை குறித்து எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு சார்பாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடந்து வந்த நிலையில இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தமிழக மாநில குழு பொதுக்கூட்டம் மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்களோட தலைமையில கோவில்பட்டியில நடந்துச்சு. இந்த கூட்டத்துல தமிழக திமுக அரசோட தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு விரோதமான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பட்டியலிட்டு இதற்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றிருக்காங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்குள்ள காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்தபடியா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில பொதுக்குழு கூட்டத்துல தமிழக திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தினால திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கான ஓய்வு கால சலுகைகள் உரிய காலத்துல வழங்கப்படாது, அவங்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, அவங்களுக்கான மருத்துவ காப்பீடு, ஓய்வூதிய காப்பீடு, இதுலெல்லாம் இருக்கக்கூடிய குளறுபடிகள், வருங்கால வைப்பு நிதி இன்னுமே பலரோட கணக்குகள்ல செலுத்தப்படாம இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய பல விவரங்கள்ல திரட்டி இந்த தமிழக திமுக அரசை கடுமையா விமர்சனம் பண்ணி நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஊழியர்களுக்காக அமல்படுத்துவோம் அப்படின்னு தங்களோட தேர்தல் வாக்குறுதியில திமுக சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க ஆட்சிக்கு அதை அமல்படுத்தவே இல்லை. இப்படி மாதிரியான குற்றச்சாட்டுகளை தங்களோட கூட்டணி கட்சியாவே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியே திமுக மேல கடுமையா அவங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அவங்களோட அந்த பொதுக்குழு கூட்டத்துல. மேலும் இந்த கோரிக்கைகள் குறிச்செல்லாம் நாங்க நிதித்துறை கிட்ட கலந்து பேசி கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கொடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்த தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரும் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை குறித்து எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இது எல்லாம் சரியில்லை அப்படின்றத இந்த மாநில குழுல சுத்தி காட்டி இது எல்லாத்துக்குமே எதிராகவும் தீர்மானம் போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியினர். திமுகவோட கூட்டணியில தொடர்ந்து இடம்பெற்று வர கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்ப எல்லாம் கடந்த 6 மாத காலமா போற இடங்கள்ல எல்லாம் கடுமையா தமிழக அரசை விமர்சனம் பண்ணிட்டு தான் வராங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திச்ச கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் பே சண்முகம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை அளவீடு பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் திமுக இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறது எங்களுக்கு வேற எந்த இடத்துலையுமே டிமாண்ட் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. பாஜக அதிமுக இந்த கூட்டணியை இப்போ தமிழகத்தில் வீழ்த்தணும்னா அதுக்கு வலிமையான ஒரே கட்சியா நாங்கள் திமுக பார்க்குறோம். இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதனால எங்களுக்கான தொகுதிகளை நாங்கள் கண்டிப்பாக கேட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ நேரடியாகவே திமுகவை டைரக்டா விமர்சனம் பண்ணி தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினர் சமீப காலங்களில் தொடர்ந்து திமுகவை நேரடியாகவே விமர்சனம் பண்ணிட்டு வர இந்த நிலைமையில இப்போ சிபிஎம் கட்சியும் திமுகவுக்கு எதிராக மொத்தமாக திரும்பி இருக்கிறது. எங்களோட வழி தனி வழி அப்படின்னு அறைகூவல் போடுறது இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது உண்மைதான். இது ஒரு பக்கம் இருக்க, மக்கள் மத்தியிலையும் திமுக மேல இன்னொரு அதிருப்தி ஏற்பட தொடங்கி இருக்கு. ஆல்ரெடி குடும்ப அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க அப்படின்ட்டு திமுக மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் சன்னதியாவே இருக்க, இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டீஷியனா இன்பன் உதயநிதி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவரோட பையனை ரெட் ஜெயண்ட் மூலமா லான்ச் பண்ணி அவரை நடிக்க வச்சு அவரை
தொடர்ந்து அரசியலில் வந்து ஈடுபடுறதுக்கான பிளான்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயமே மக்கள் மத்தியில் இன்னும் திமுக மேலே இன்னொரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இவங்க தொடர்ந்து சன்னதியாக குடும்ப அரசியல் பண்ணிகிட்டே வராங்களே அப்படின்ட்டு.